ஊழியர்கள் நியமனத்திற்கு பிறகு மாதந்தோறும் மின்கட்டண முறை. அமைச்சர் நிர்மல்குமார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிர்மல்குமார், திமுக அரசில் பல இடங்களில் முறைகேடுகள், விதிமீறல்கள் நடந்திருக்கிறது. அதில் நிறைய சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது போன்ற தவறுகளை நாம் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் மின்சார வாரியத்தை சீரமைக்க வேண்டியுள்ளது. கண்டிப்பாக முதல்வரின் உத்தரவின் பேரில் முழுவதுமாக மின்வாரியத்தை சீரமைத்து புத்துணர்ச்சி கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது. இத்தனை ஆண்டுகளாக செலவினங்கள் மட்டுமே காட்டப்பட்டுள்ளது. ஊழியர்களை அதிகரிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஊழியர்களை அதிகப்படுத்திவிட்டுதான் மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனெனில் மீட்டர் கணக்கெடுக்க ஆட்கள் தேவைப்படும். பொதுமக்களுக்கு எவ்வளவு பயன்பட முடியுமோ அதை நோக்கிதான் இந்த நிறுவனம் நகரும். அனைத்தையும் சீரமைத்த பிறகு பொதுமக்கள் பயன்படும் வகையில் அனைத்தும் மாற்றப்படும். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். மாத கணக்கீடுகள் கண்டிப்பாக ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்த பிறகு ஆலோசித்து முடிவு செய்யப்படும். மின்சார வாரியத்திற்கு 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. முழுமையாக சீரமைத்து லாபகரமான நிறுவனமாக மாற்றி முற்றிலும் மக்கள் பயனடையும் வகையில் மாற்றுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. முந்தைய ஆட்சிகள் செய்த விதிமீறல்கள், முறைகேடுகளால் இந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்துவிட்டது. 200 யூனிட் மின்சார இலவச திட்டம் கடந்த 10ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஊழல், முறைகேடு மற்றும் லஞ்சங்களை தவிர்த்தாலே அனைத்து துறைகளும் புத்துணர்ச்சி பெறும் என தெரிவித்துள்ளார்.